அன்றைக்கி ஒரு நாள் நான் ரேப்பிடோவில் போயிட்டுருக்கேன். வேலையை முடிச்சுட்டு திருப்பியும் ரேப்பிடோவில் போகிறப்போ அவன் போகிற வழியிலே ஒதுக்குப்புறமான பகுதிக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி பைக்கில் உட்காந்து பேசினே வந்துட்டு தப்பான கை வைக்கலாம் சார். ஏன்னா ஆணுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அளவுக்கு பேச வச்சுட்டாங்களே அப்படின்னு தான் இருக்குது. இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. நம்ம வந்துட்டு பல நாளா ஒரு பர்சனை பார்க்காம இருந்தே இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன். வருண் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்றாங்க, என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் வருண் ப்ரோ கூட பேசதே இல்லை, வீடியோவே பண்ண மாட்டீங்க அப்படின்னு. நான் எப்படி சொல்லுவேன் அவங்கள்ட்ட, ஒரு ஆஃபீஸே வரதில்லை அப்படின்னு சொல்லி. இல்லை, ரீல்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நானும் ஆக்டராக மாதிரி கொஞ்சம் வைரலாக மாறலாம், அடுத்த வருஷம் பிக் பாஸ் போகலாம், அதுக்குள்ளே கொஞ்சம் லூசுத்தனமாக அதை பண்ணி ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒதுங்கியிருக்கேன். வேற ஓகே, அவர் வந்து அடுத்த வருஷம் பிக் பாஸ் வேறு எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஓகே, எதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம் தெரியுமா? ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. ரேப்பிடோ, நம்ம யூஸ்வலா ரேப்பிடோலாம் வந்துட்டு வெளில எங்கேயா போனா புக் பண்ணுவோம்ல, நீங்களும் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு ரேப்பிடோ புக் பண்ணி போயிருக்காரு போல. போகும்போது முன்னாடி இருந்தவரும் ஒரு ஆண் நபர் தான், பின்னாடி இருந்த பர்சனும் ஒரு ஆண் நபர் தான் போல. அவர் வந்துட்டு பேட் டச் சம் வாட் ஹி ஃபெல்ட் பண்ண உடனே அது வந்துட்டு அவர் போட்டோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் என்னங்க, ஒரு ஆணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அதாவது பெண்ணுக்கும் பாதுகாப்பு தேவை தான். ஆனால் அந்த டயலாகே பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அளவுக்கு பேச வச்சுட்டாங்களே அப்படின்னு தான் இருக்குது. இது வந்து ஜென்ரலாக பசங்களாம் அப்ரோச் அப்படின்னு பாங்க. ஓகேவா? பெண்களுக்கு நடந்தால் ஹராஸ்மெண்ட், ஆண்களுக்கு நடந்தால் அப்ரோச். இது என்ன கொடுமையா இருக்கு? அப்படி இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்லாம் நிறைய பேர் புரிஞ்சுக்க முடியல. 90ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த தோல் மேலே தோல் அதிகமாக கைப்பட்டு இப்பயும் போடுவாங்க. ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. கையெல்லாம் பிடிச்சின்னு வந்து ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா இருந்துச்சு. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம் நாங்க. அதை நான் வந்து யாரையுமே காயப்படுத்துறதுக்கு சொல்ல. இன்னைக்கு எல்லாமே கண்ணோட்டமே மாறிடுச்சு. ஒரு பெண், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வட மாநில பெண் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வேளாச்சேரி கிட்ட, பள்ளிக்கரணை கிட்ட ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஆவடியோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க புருஷன் கூட தங்கியிருக்காங்க வீடு. வேலையை முடிச்சுட்டு திருப்பியும் ரேப்பிடோவில் போகிறப்போ அவன் போகிற வழியிலே ஒதுக்குப்புறமான பகுதிக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க வேறு மாநிலத்தை பெண்ணாக இருக்கனால இன்னைக்கு அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள வந்து மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட மாட்டினோன்னு, இதே மாதிரி ரேப்பிடோ டிரைவர் தான், போலீஸ் கிட்ட மாட்டினோன்னு இல்லை அந்த லேடி தான் கூப்பிட்டுச்சுன்னு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அப்புறம் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சு உண்மையை ஒத்துக்கிறான், இவன் தான் கூப்பிட்டு போய் இது பண்ணான். சரி, ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, இப்போ ஆணுக்கும் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னே புரியவே இல்லை. இதெல்லாம் வந்து நிறைய இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, பஸ்ல போகும்போது வயசான தாத்தா எல்லாம் பக்கத்துல உட்காந்தாங்கன்னா சும்மாவே ஐயோ, நீங்க வேற கேரளால வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு ஏதோ ஒரு பேர் வேற வச்சிருப்பாங்க. இப்படி போறவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர் வந்து இருக்கும், அதை நான் மறந்துட்டேன். கேரளால சரி, நம்ம ஊர்ல எல்லாருமே உத்தமன்கன்னு சொல்ல, பட் கேரளால ரொம்ப சர்வசாதாரணமா வந்து நடக்கும். ஸ்டாரிங் நம்ம ஊர்லயும் இருக்குல்ல, பட் கேரளால ஸ்டாரிங் வந்து ரொம்ப அசிங்கமா பண்ணுவாங்க. ஒரு பெண்ணா நீங்க வந்து நிறைய பிரச்சனையை எதிர்கொள்ளுவீங்க. சரி, நான் வந்து அதுக்காக ரோட்டில் போகிற பொண்ணுங்களாம் பார்க்கவே மாட்டேன்னா கேட்டேன்னா சிலையா இல்லை தெய்வமா, பட் எதர்ச்சியாக பார்க்குறதுங்கிறது வேற. உத்து அந்த பொண்ணு பார்க்குறாங்க, அவங்களுக்கு கணக்கு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் வந்து அசிங்கமாக பார்க்குறது இருக்குல்ல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பாருங்கள், அன்றைக்கி ஒரு நாள் நான் ரேப்பிடோவில் போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து யாராவது ஆட்டோ ரேப்பிடோ இல்லை யாராவது சந்திக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம பேச்சு கொடுப்போம். குறிப்பாக நான் என்ன கேட்பேன்னா, என்னங்க யாருங்க ஓட்டு போடலான்னு இருக்கீங்க, அந்த மாதிரி ஆரம்பிப்பேன். அது ஒரு மினி சர்வே தானே. ஒரு தட்டு மக்களும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி யோசிக்கிறாங்க தெரிஞ்சு. அப்படி நான் அவர் பேச என்ன சார் அதான் ஜாலியாக பேசுகிறாங்கன்னு எல்லாம் நம்பி பேசவே முடியல சார். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், அன்றைக்கி அப்படி தான் இந்த மாதிரி பைக்கில் உட்காந்து பேசினே வந்துட்டு தப்பான கை வைக்கலாம் சார். யார்? ரேப்பிடோ டிரைவர் சொல்கிறாரு. ஒரு பேசஞ்சருக்கு மூலியமா ரேப்பிடோ டிரைவருக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு ரேப்பிடோ டிரைவர் மூலியமா இன்னொரு பேசஞ்சருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ சமூகம் எங்கே செல்கிறது? இதை நேராக எங்கே கொண்டு வந்து வைக்கணும்னு தோணுது எனக்கு. செக்ஷுவல் டிப்ரிவேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கொலோக்கியல் மொழியில் சொன்னால் காஜி எல்லாம் காஞ்சி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைட் காஞ்சி போயிருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு வடிகாலாக எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ப்ளஸ் செக்ஷுவல் விஷயங்கள் நிறைய கண்ணு முன்னாடி வந்து பட்டுட்டே இருக்கிறதுனால வரமுறை இல்லாமல் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. இந்த சொல்றது இதுக்கு மேலே இந்த விஷயம் இது. ஆனால் இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது லைக் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும், மேபி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நிறைய பேர் அது கமெண்ட்ல சொல்றாங்க, எனக்கு இது மாதிரி நடந்துச்சு, எனக்கு இது மாதிரி நடந்துச்சு. ஒரு ஆனா அந்த நேற்று கூட ஒரு மீன் பார்த்தேன், நீ இது உண்மையான ஆம்பளையா இருந்த சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல 10 நிமிஷம் தனியா நின்று பாருங்க. அது ஒரு மீமு. ஏன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நிறையாவா. என்னப்பா அப்படியா பாருங்க பாருங்க, இங்க ஆபீஸ்ல 10 பேர் கத்துறீங்க, எங்க ஆபீஸே கத்துறது. யா சோ லுக் கோமதி, இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் இல்ல, சும்மா எல்லா வீடியோலும் சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு.
ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, இது ஒரு பெரிய கோயம்பேடுல அப்படிதான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அட ஆமாமா நீ வேற இப்போ கிளம்பாக்கத்துக்கு போயிட்டாங்க எல்லாருமே, ஏன்னா அங்கதான் கூட்டம் இருக்குன்றதுனால அங்க வியாபாரத்தை ஒரு ஆள் வேகமா தலையாட்டி ஆகுது. சி அது எல்லாருமே ஏன் உடனே ஆமா ஆமா சொல்றாங்கன்னா, எல்லா பசங்களும் வெவ்வேறு கட்டங்கள் இதை வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இப்போ ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுக்குலாம் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, போகும்போதே அவர் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருக்காரு, வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ரோ, நான் அப்பெல்லாம் கிடையாது ப்ரோ அப்படி சொல்லிட்டு வந்திருக்காப்ல. வந்துட்டு வீட்டுக்குள்ள போற வரைக்கும் போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வந்து வெளியே நிக்கிறாராம் அந்த ராபிடோ கார். நம்பர் கொடுங்க ப்ரோ அப்படின்றாராம். நான் அந்த மாதிரி ப்ரோவா ப்ரோ, அதாவது ஒரு ஆணுக்கு மேல இப்படி ஒரு இச்சு வச்சு கூப்பிடுறான், அதுல ப்ரோங்கிற அந்த புண்ணியமான வார்த்தையை என்னமா எப்படி பயன்படுத்துறாங்க? இதுக்கு மேல எப்படி கூப்பிடுறது? இப்ப நான் வந்து ஒருத்தர் ப்ரோ, நீங்க ஒரு ப்ரோன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னா என்ன, ஒரு அண்ணனா வச்சு அந்த இடத்துல நிக்க பாக்கணும். நானும் ஒரு பொண்ணு தங்கச்சியும் கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். இனிமேல் அந்த வார்த்தைகள்லாம் வந்து அர்த்தமே நம்பர் மட்டும் கொடுங்க ப்ரோ, இனிமே உங்களுக்கு ரெகுலர் டிரைவ்னா கூட நானே வரேன், உங்க வீட்ல யாரா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் வந்து உள்ள படுத்துக்கிறேங்கறானா, என்னம்மா இது அப்படிதான் கேட்டிருக்காரு அவரு. அவன் ரைடு இன்னும் முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. டேய் ஓடிபி சொல்லி காசு ஸ்கேன்ல கட்டியாச்சுடா. சி இதுல போன வருஷம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதுல எல்லாத்த பத்தியும் பேசிடுவோம். போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆட்டோ வர்சஸ் ராபிடோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சமூக பிரச்சனையா மாதிரி எல்லாருமே ஆட்டோக்காரங்களை வந்து திட்டி பண்றாங்க. இன்ஃபேக்ட் நானே ஆட்டோ வர்சஸ் ராபிடோன்னு ஒரு வீடியோ போடுறப்போ அதிகமாக ஆட்டோக்காரங்க குறை கூறுறது மட்டும் இல்லாமல், ராபிடோ இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் காசு வச்சு கம்மியாக வச்சிருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நிறைய பெண்கள் ராபிடோவில் தைரியமாக பேகை வச்சுக்கிறாங்க, நடுவில் போகிறாங்கன்னா பார்த்துருக்கேன். அப்படி இருக்கப்போ நம்ம ராபிடோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். இப்போ ரீசெண்டாக நிறைய ராபிடோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா, ஓகே நம்ம ஒரு சில பட்சமாக வந்து ஆட்டோக்காரங்க பண்ணுற அட்டூழியத்தினால இந்த ராபிடோ அப்படிங்கிற வந்து வரமுறைப்படுத்த, ராபிடோனா பைக் டாக்ஸியை சொல்கிறேன் நான், அந்த ஒரு கம்பெனியை மட்டும் சொல்லணும்ல, அதை வந்து வரமுறைப்படுத்தணும். இல்லை எடுக்கிற ஆட்கள்லாம் ப்ராப்பராக, ஏன்னா அது நீங்கள் ஆதார் கார்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துடலாம், நீங்கள் ஒரு ரைடராக மாறிடுவீங்க. இருந்தாலும் பேக்ரவுண்ட் செக்கு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி அதையும் தாண்டியும் நடக்கும். சமூகத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். முழுசாக அதுக்கெல்லாம் தீர்வே காண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கண்ட்ரோலில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். என்னதான் நம்ம வந்து இந்த மாதிரியான பீப்புள் பார்த்தாலும் ஒரு செட்டில் வந்து நல்ல மனுஷங்களும் சில இடத்துல இருக்காங்க. நேற்று வந்து ராபிடோல புக் பண்ணிட்டேன். அப்போ வந்துட்டு ராபிடோ வந்துருச்சு, நான் போறேன். ஏம்மா தலையில என்ன வைக்க மாட்டியா? ஏய் இது வியர்டான क्वेश्चनயா. அவர் கேளுங்களேன், தலையில என்ன வைக்கலையா அப்படி கேட்டாரா. இல்ல அப்படி சொல்லி சொன்னால, இல்ல என் பொண்ணு வீட்டுல இருக்குமா, அவங்க அம்மாக்கு பொண்ணுக்கு ஒரே சண்டை, தலையில என்ன, ஐயோ ஏயா டென்ஷன் பண்றீங்க என்ன அப்படின்ற மாதிரி. பொண்ணு மேல பாசத்தை காட்ட முடியலமா, அதனால ஒன்னு ஒரு பொண்ணா நினைச்சு யோ பள்ளம் வருது பார்த்து ஓட்டியா. ஆனா இன்னொரு விஷயம், அன்னைக்கு ஒரு பெண் வந்து ரோடு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இது வந்து மழை காலம் திடீர்னு விட்டு மழை பெய்யுது, வண்டி நின்றுச்சு, இருட்டான ரோடு. ஒரு ராபிடோ அண்ணா வந்து வண்டியை நிறுத்தி அந்த பொண்ணுக்கு வந்து பைக்கை சரி பண்ணி கொடுத்து அவங்கள வந்து அங்கேருந்து பத்திரமா அது நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வாஷும் ரிசீவ் பண்ண முடியாது. இல்லை இது பிளாக் லிஸ்டட்மா, இதுமா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படியும் நடக்குது, இப்படியும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கோம். இப்போ நானே இப்போ நெக்ஸ்ட் ராபிடோ புக் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இது கண்ணு முன்னாடி வந்து போவாதா சொல்லுங்க? நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. வாட் டு யூ மீன்? நோ நாட் லைக் தட். இல்ல ப்ரோ, அப்பலாம் கிடையாது, நம்ம கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அந்த மாதிரி சொன்னேன். நான் ஐயோ யார் கூடயும் பேச்சு கொடுக்கறதுக்கே பயமா இருக்கே. தவறான புரிதலோடே இருக்கீங்க. இல்ல நான் வந்து ஓப்பன் மைண்டடா தான் இருக்கேன். ஆனா இப்படிலாம் நடக்குது, செய்திகள்லாம் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோன்ற பட்சத்துல அது நம்மள அஃபெக்ட் பண்ணும். ஒரு செகண்ட் வந்து போகும்ல. அப்படி இருக்கிறப்போ ஆண்கள் தாண்டி வந்து விமன் தான் பாவம். அவங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் போகணும், சீக்கிரமாக காலேஜுக்கும் போகணும், காசும் கொஞ்சம் நேரத்தில் லிமிட்டடாக இருந்தால் என்ன பண்ணுறது? ராபிடோ ஒரு பைக் ஓட்டுறப்போ அதில் பென் டிரைவர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது நீங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி அப்படியே போய் சேர்ந்துட மாட்டோமா நம்ம போக வேண்டிய இடத்துக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போகிறாங்க. ஃபிசிக்கலி இது கேரிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு உதவணும் அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கன்சர்ன்ஸ் வந்துச்சுன்னா முழுசாக நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? திருப்பி யார்கிட்ட போய் நிக்கணும்? நம்ம 3 சக்கர தேரு, அவ்வளவுதான் வெல்த் விட்டுருவாங்க நம்மள. என்ன பேசுறீங்க நீங்க? வெல்த் விட்டுற மட்டும் இல்லாம அதுவே இந்த ஓலா, ஊபர், ராபிடோ கூட கனெக்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு அந்த டேர்ம்ஸ்ல போயிட்டு இருக்கோம். அதையும் 10 ரூபா 20 ரூபா போட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஸோ அது கொடுக்கலன்னா அவங்க, அதுவும் தெரியும்ல உங்களுக்கு, ரைடை கேன்சல் பண்ணாமல் நம்மளை சுத்த விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தில் நம்ம போகணும்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அடுத்தது கொடுக்கணும். ஸோ அதனால இதை வந்து முறைப்படுத்தணும். என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கு மேல. ஓகே சாரி, இது வந்து இனிமே அப்ரோச்னு சொல்லாம அவங்களுக்கு நடந்தாலும் அது நியூஸ் தான். ஓகேவா? அப்ரோச்சஸ் இருக்க வரைக்கும் அப்ரோச்சஸ் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாரல் ஆஃப் தி ஸ்டோரியோட வருண் ப்ரோ வந்து இதை முடிச்சுட்டு போயிட்டு ராபிடோ புக் பண்ணுவாரு. நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நாங்க லைவ்ல நடந்தே போலாம்னு முடிவு பண்ணிட்டோமா. நன்றி. ஓகே பை.